கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, டீப் திங்ஸ் ஆஃப் காட், கர்த்தரை அறிகிற அறிவு என்கிற இந்த ப்ரோக்ராமுடைய 15வது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் 14 எபிசோடுகள் கடந்து வந்திருக்கிறோம். இடையில கொஞ்சம் கேப், அதுக்கப்புறம் மீண்டுமாக இப்பொழுது 15வது எபிசோடுக்கு வந்திருக்கிறோம். இந்த கர்த்தரை அறிகிற அறிவு என்கிற இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? டீப் திங்ஸ் ஆஃப் காட் இந்த ப்ரோக்ராமில் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆவிக்குரிய தளங்களை குறித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய தளங்கள் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுகிறது, அதை எப்படி நாம் அறிய வேண்டும், அதை அறிந்து கொள்வதால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆவிக்குரிய தளத்திலே நாம் இன்றைய நாளிலே பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், அதாவது ஒவ்வொரு மனிதனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய தகவல்களும் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எவ்ரி பர்சன்ஸ் பயோடேட்டா, எவ்ரி பர்சன்ஸ் டீடைல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த ஸ்பிரிச்சுவல். அதாவது ஆவிக்குரிய தளத்திலே ஒவ்வொரு மனிதருடைய தகவல்களும் இருக்கிறது என்கிற அந்த காரியத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 இந்த 3 வசனங்களை இதற்கு நான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறேன். அதாவது யோவான் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பாஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? He knows everything about the persons around him. அந்த இடத்துல அவரை சுற்றி இருக்கக்கூடிய, அவரிடத்துல வந்திருக்கக்கூடிய, அவரை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய, அவரை தேடி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர். இதுல 23வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அநேகர் விசுவாசம் வைத்தார்கள். விசுவாசம் வைத்தாலும் கூட அவர் உள்ளத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, அவங்க விசுவாசத்தோட வர்றாங்க, ஆனா ஏதோ ஒரு தேவையோட வர்றாங்க. ஏதோ எதிர்பார்த்து வருகிறார்கள், சுகத்தை எதிர்பார்த்து வருகிறார்கள், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு பிளஸ்ஸிங் எதிர்பார்த்து வர்றாங்க என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உள்ளத்துல என்ன இருக்கு, அவங்க தேடி வர்றாங்க. ஒருவேளை 5 அப்பம் 2 மீன் பழி பெருகினதை பார்த்து அவர் மேல விசுவாசம் வைத்து வந்தார்களா, அல்ல நோய் குணமானதை பார்த்து வந்தார்களா, எதை பார்த்து அவர்கள் அங்கே வந்தார்கள், அவரை தேடி வருகிறார்கள் என்பதை இயேசு அறிந்திருக்கிறபடியினால் அவர்களோடு அவர் இணங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இணங்கவில்லை அப்படின்னு சொன்னா அவர் ஏமாந்து போய்விடவில்லை. அதாவது he knows priorly what is inside them. அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எப்படி கண்டுபிடித்தார்? அவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறபடியினாலே அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் இருக்கிறபடியினாலே அவரிடத்துல பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். என்ன செய்கிறார் சொன்னா, அவர் ஆவித்தலத்துக்கு அவரை கொண்டு போகிறார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு மனுஷரையும் அவர் பார்க்கும் பொழுது அந்த மனுஷரை குறித்த தகவல்கள் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறபடியினால அந்த தகவல்களை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவர் அவருக்கு துணை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அதாவது Jesus is moving into the spiritual where he can easily identify the nature or the biodata of that particular person என்று சொல்லுகிறேன். அதாவது அந்த மனுஷனை குறித்து, எந்த மனுஷனை பார்க்கிறாரோ அந்த மனுஷனை குறித்த தகவல்கள் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது. அப்படி இருக்கிறபடியினாலே கர்த்தர் என்ன செய்கிறார், இயேசு என்ன செய்கிறார், ஆவிக்குரிய தளத்துக்கு போய் அந்த மனிதரை குறித்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுகிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, this is a very 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 prestigious gift to any person
to any person, not only Jesus, to any person who is filled with Holy Spirit. ஆவியினாலே நிறைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட் ஆகும். எனவே பிரியமான சகோதரர்களே, இது எப்படி இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடும். அது ரெண்டு எவிடன்ஸ் நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க விரும்புகிறேன். அதாவது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 47-48 வசனங்கள் வழியாக முதலாவது ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். அங்கே என்ன, நத்தன்வேல் இயேசுவை நோக்கி பிலிப்பு போய் நத்தன்வேலை பார்த்து இயேசுவை பற்றி சொல்லி கூட்டிக் கொண்டு வருகிறான். அதாவது இயேசு நத்தன்வேலை தன்னிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது நத்தன்வேல் அவங்கிட்ட வருகிறான், இயேசுவிடத்திலே வருகிறான். அப்படி வருகிறவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், இதோ இவன் யார் அப்படின்னு சொன்னா கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். அப்ப இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன், his biodata is very clear from Jesus. இயேசுவிடத்திலிருந்து ரொம்ப தெளிவான ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி வருகிறது? இந்த நத்தன்வேல் யாருன்னு சொன்னா அவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். பாருங்க, அப்ப இந்த தகவல் அவர் எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது என்று சொன்னால், ஆவிக்குரிய தளத்திலே அவனை பார்க்கும் பொழுது அவனை குறித்த தகவலை, அவனுடைய பயோடேட்டா, அவனுடைய பிரேயர் ஹிஸ்டரி, எவ்ரிதிங் he is able to access in the spiritual. பரிசுத்த ஆவியின் உதவியோடு அவர் இயேசு என்ன செய்கிறார்? அவனை குறித்த முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால அவர் சொல்றாரு, இவன் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். அப்போ அதுக்காக அந்த நத்தன்வேல் என்ன சொல்லுகிறான்? 48வது வசனம் பாருங்க. அதற்கு நத்தன்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். அவனுடைய நேச்சுரல், இட்ஸ் வெரி குவைட் நேச்சுரல். யாருனாலும் சொல்ல ஒரு ப்ராஃபஸி சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறது நியாயம்தான் இல்லையா? அதே தான் அவன் செய்கிறான். நீர் எப்படி அறிவீர் என்று கேட்கிறான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு அடுத்து he is not giving how he is able to get the information. அப்படி சொல்லவில்லை. அது எப்படி எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொல்லல. அதுக்கு பதிலாக அவர் அவனை குறித்த அடுத்த ஒரு செய்தியை அவனுக்கு எடுத்து சொல்லுகிறார். அதாவது தான் யார் என்பதை அவனுக்கு எடுத்து சொல்லுகிறார். எப்படின்னு சொன்னா, அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே, அப்போ பிலிப்பு அவர் அழைக்கிறதுக்காக போகிறான் என்கிற செய்தி கூட ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது. அதை இயேசு பார்க்கிறார். அப்ப பிலிப்பு போகிறதற்கு முன்னே, அப்ப பிலிப்பு அவரை நத்தன்வேலை தான் கூப்பிட போகிறான் என்பதை பிலிப்பு ஏற்கனவே கூப்பிட்டுட்டாரு. இப்ப பிலிப்பு நத்தன்வேலை பார்க்க போகிறான். அப்போ பார்க்க போகிறான் என்பதை இயேசு அறிந்து அந்த நத்தன்வேலை குறித்து பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார் சொன்னா, ஆவிக்குரிய தளத்திலே அவர் பார்க்கிறார். ஆவிக்குரிய தளத்துல இந்த நத்தன்வேல் என்ன செய்கிறான்? பிலிப்பு அவன் பிலிப்பு போவதற்கு முன்னே இயேசு அவனை பார்க்கிறாராம். எப்படி பார்க்கிறாராம்? அவன் அத்திமரத்தின் கீழ் இருக்கிறதை பார்க்கிறார். அவன் அத்திமரத்தின் கீழே இருக்கிறான் சொன்னா அவன் ஏதோ வேலை செய்து கொண்டு இருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதை இயேசு பார்க்கிறார். அத்திமரத்தின் கீழே அவன் இருக்கிறதை பார்க்கிறார். அத்திமரத்தின் கீழே இருக்கக்கூடிய அவனைத்தான் இவன் தேடி வருகிறான். பிலிப்பு தேடி வருகிறான். அவரிடத்துல இயேசு குறித்து பேசி அவனை அழைத்துக் கொண்டு வருகிறான் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசு சொல்லுகிறார், நீ பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப இந்த வசனம் என்ன சொல்லி காட்டுகிறது? ஆவிக்குரிய தளத்திலே இந்த நத்தன்வேலை குறித்த செய்தி இருக்கிறது. அவனை குறித்த முழுமையான காரியங்கள் இருக்கிறது. இட் இஸ் நாட் only for நத்தன்வேல், இட் இஸ் ஆல்சோ ஃபார் எவ்ரி பர்சன் அண்டர் தி ஸ்கை. அதாவது பூமியில பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரை குறித்த செய்தியும், முழுமையான செய்திகள் பரலோகத்திலே, அதாவது ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால உலக தோற்றத்துக்கு முன்னே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து சொல்லும்போது உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து இருக்கிறார். எப்போ கர்த்தர் நம்மை இந்த பூமியில படைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரோ, நம்முடைய ஹோல் ஹிஸ்டரி ஹாஸ் பீன் presented in this spiritual.
அதாவது ஆவிக்குரிய தளத்திலே நம்முடைய முழு காரியங்களும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய என்று சொல்லும் பொழுது என்னுடைய, உங்களுடைய மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய, இந்த பூமியில மனுஷனாக பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய எல்லா காரியங்களும், அந்த பூமியில பிறந்ததிலிருந்து அந்த பூமியை விட்டு வெளியேறுகிற நாள் வரைக்கும் உள்ள எல்லா காரியங்களும் அங்கு ஆவிக்குரிய தளத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு பிலாத்துடைய சமூகத்தில் நிற்கும் போது கூட, பிலாத்து உன்னை விடுவிக்க எனக்கு, உன்னை கொலை செய்யவும் உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று உனக்கு தெரியாதா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய உன்னால் என்ன செய்ய முடியாது, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். ஏன் சொல்றாருன்னு சொன்னா, அவருடைய ஃபுல் ஹிஸ்டரி இஸ் இன் தி ஸ்பிரிச்சுவல். அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் பிறந்ததிலிருந்து அவர் மரித்து பரமேறுகிற வரைக்கும் எல்லா காரியங்களுமே முன்கூட்டியே ஆவிக்குரிய தளத்திலே அவருக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை இயேசு அறிந்திருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் தங்களை குறித்த காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும். தங்களோடு இடைபடுகிற ஒவ்வொருவருடைய காரியங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பாருங்க, அதனால தான் இயேசு உயிர்த்த பிறகு 40 நாட்கள் சீடர்களோடு அவர் பழகி கொண்டு இருக்கும் பொழுது பேதுரு கேட்கிறார், பேதுரை பார்த்து சொல்லுகிறார், நீ இள வயதில் நீ இதாக இருப்ப, முதிர் வயதில் மற்றவர் உன்னை இடையே கட்டுவார், நீ அவர்கள் இஷ்டத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பா என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுறார், அப்போ அவனுடைய நிலைமை என்ன, யோவானுடைய நிலைமை என்ன என்று கேட்கிறான். ஏன்னு சொன்னால் ஜீசஸ் after resurrection is able to talk about the things in the spirit realm about his disciples. அவருடைய சீடர்களுடைய நிலையை ஆவிக்குரிய தளத்திலிருந்து அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஏன்னா பிரியமான சகோதரர்களே, இந்த காரியம் நமக்கு என்ன காட்டுகிறேன்னு சொன்னா, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். அதாவது இயேசு இந்த பூமிக்கு வருகிற வரைக்கும் இந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிற காரியம் மிக அரிதாக இருந்தது. யாராலும் அதில் பிரவேசித்து மற்றவர்களுடைய காரியங்களை அறிந்து கொள்வது ரொம்ப கடினமான காரியமாக இருந்தது. தேவன் தம்முடைய தூதர்களையோ அல்லது அவரே இடைவிட்டு சில காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தால் மட்டுமே அந்த மனிதர்கள் அறிந்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இயேசு வந்த பிறகு, இயேசு எப்பொழுது இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நாளிலிருந்து, அதாவது ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது மிக சாதாரணமான காரியமாக இயேசு மாற்றி கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அதை பிரவேசித்து தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடியும். அதோடு கூட தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து கூட அறிந்து கொள்ள முடியும். அதை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தங்களுக்கு உள்ளது மட்டுமல்ல, தங்களுடைய குடும்பத்துக்கு, தங்களுடைய நண்பர்களுக்கு, நம்மை தேடி வருகிறவர்களுக்கு, இன்னும் சமுதாயத்திற்கு, நாட்டிற்கு என்று எல்லா காரியங்களையும் ஆவிக்குரிய தளத்திலே போய் கண்டுகொள்ள முடியும். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன் தி ஸ்பிரிச்சுவல். ஆவிக்குரிய தளத்திலே அது இருக்கிறது என்பது இந்த நாளிலே தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னொரு எடுத்துக்காட்டு லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அதாவது 9ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57 62 வரை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. அதை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது 57 பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். அப்படி இது என்ன அர்த்தம்? ஒருத்தர் சொல்லுகிறான், நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறான். எங்கே போனாலும் நான் பின்பற்றி வருவேன் என்று சொல்லுகிறான். சொல்லக்கூடியவன் எப்படி, அவனுக்கு என்ன பதில் சொல்றாரு? இல்லப்பா, நீ சொல்றது சரியில்லை, நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லலை, அல்லது உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொன்னா,
அதாவது நான் போகிற இடத்துக்கு எல்லாம், நான் போகிற இடம் சொன்னால் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்டே பண்ணி இருக்க போகிறது கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேன், இந்த யூதேயா முழுவதும் நான் கலிலேயா முழுவதும் நான் சுற்றப் போகிறேன், யூதேயா முழுவதும் சுற்றப் போகிறேன். நான் அப்படி போகும்போது இந்த எல்லா இடத்துக்கும் உன்னால் வர முடியாது என்பதை அவர் அவனுக்கு எடுத்து சொல்லுகிறார். எப்படி சொல்றாருன்னு சொன்னா, அவனால முடியாதுன்னு எப்படி தெரியும்? அது ஆண்டவர் அவனை பார்க்கும் பொழுது அவனை குறித்த ஆவிக்குரிய தளத்திலே அவனை குறித்த தகவல்களை அவர் அறிந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அவன் அந்த எந்த பையன் எந்த மனுஷன் சொல்லுகிறானோ அவனை குறித்த தகவல் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறது. அவன் எப்படி அதாவது அவனுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது, அவனுடைய ப்ராக்ரஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, இது எல்லாவற்றையுமே ஆவிக்குரிய தளத்திலே தேவன் இயேசு அதை அறிந்து கொள்ளுகிறார், பார்க்கிறார். பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் இவ்வளவு தான் டிஸ்டன்ஸ் தான் வருவான், இதுக்கு மேலே அவனால் வர முடியாது, இவன் கலிலேயாவில் மட்டும்தான் வருவான், யூதேயாவுக்கு போனால் வரமாட்டான், அல்லது ஒரு இத்தனை 3 வருஷம் நம்ம ஊழியம் செய்ய போகிறோம்னு சொன்னால் 1 வருஷம் வேணால் வருவான், அல்லது 1.5 வருஷம் வேணால் வருவான். இது சம் கைண்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் he is able to get it from the spiritual. ஆவிக்குரிய தளத்திலிருந்து அவர் அந்த தகவலை பெற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த தகவல் அவருக்கு கிடைக்கிறது. அதனாலதான் சொல்றாரு அப்படி. அதே போல அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, லூக்கா 9ஆம் அதிகாரம் 59வது வசனம். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அடுத்து இன்னொருத்தனை பார்க்கிறாரு. இன்னொருத்தனை பார்க்கும் பொழுது அவன், ஆண்டவரே நான் பின்னாடி வர்றேன்னு சொல்லலை. இயேசு அந்த இன்னொரு மனிதனை பார்க்கிறாரு. முதல்ல ஒரு எக்ஸை பார்த்தா இப்போ ஒய்யை பார்க்கிறாருன்னு வச்சுக்கிறாங்க. அப்போ அவனை பார்த்த உடனே அவன் இயேசு இடத்துல ஆண்டவரே நான் உங்க பின்னா வர்றேன் அப்படின்னு சொல்லி அவன் வாலண்டியர் பண்ணலை, இல்லை வரவான்னு கேட்கவும் கிடையாது. அவனிடத்துல சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா. அப்ப அவனை பார்க்கும் பொழுது அவனை குறித்த தகவல்கள் ஆவிக்குரிய தளத்திலிருந்து இயேசு பெற்றுக்கொள்ளுகிறார். அவன் யாரு, அவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, அவனுக்கு தேவனிடத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு என்ன, அவனுக்கு இந்த பூமியில அவன் என்ன செய்யணும் என்பதை குறித்து இயேசு அறிந்து கொள்ளுகிறார். எப்படி எப்படி தெரியும் அவனை குறித்த தகவல் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, ஆவிக்குரிய தளத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னா, அவன் ஒரு சுவிசேஷகன், ஒரு எவாஞ்சலிஸ்ட், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டியவன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டியவன். அவர் எவாஞ்சலிஸ்ட், அவர் ஒரு சுவிசேஷகன். இந்த தகவல் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறது. இயேசு அறிந்து கொள்கிறார், அவனை பற்றி அறிந்து கொள்கிறார். அவன் ஒரு சுவிசேஷகனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் பார்த்து சொல்ற, நீ என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். பாருங்க ஹவு கான்ட்ராஸ்ட் பிட்வீன் திஸ் டூ. 2 பேருக்கு இடையில விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வர்றேங்கிறான், அவனை குறித்த தகவல்களை தேவன் அறிந்திருக்கிறபடினாலே, அதாவது ஆவிக்குரிய தளத்திலே அவனை பற்றிய தகவல் அறிந்திருக்கிறபடினாலே அவன்கிட்ட சொல்றாரு, இல்லப்பா எனக்கு தலைசா கேடம் இல்லை அப்படின்னா என்ன, நீ பின்னாடியே எல்லாராலும் வர்றதுக்கான வாய்ப்பு உனக்கு இல்லை. இவன் ஒரு சுவிசேஷகனாக கர்த்தர் நியமித்திருக்கிறார். அவன் ஆவிக்குரிய தளத்திலே அவனை குறித்த தகவல் இருக்கிறது. அவனை ஒரு சுவிசேஷகனாக பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. ஆவிக்குரிய தளத்தில் தகவல் இருக்கிறது, அவனை குறித்த தகவல் இருக்கிறது. இயேசு அதை அறிந்து கொண்டபடினாலே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அடுத்து, அதாவது இயேசு 3 வருடம் ஊழியம் செஞ்ச பிறகு, அவர் மரித்து உயிர்த்து பரலோகம் ஏறின பிறகு, அவன் இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறவனாக நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவனை குறித்து ஆவிக்குரிய தளத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் இயேசு அறிந்து சொல்லுகிறார். அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 61வது வசனம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 61வது வசனம் பார்த்தீங்கன்னா, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி அப்படின்னா சென்ட் ஆஃப் அல்லது குட் பை சொல்லிவிட்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான்.
அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். அல்லேலூயா. பாருங்க, இந்த முந்தினவனுக்கும் இவனுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை பாருங்க. அதாவது முந்தினவனை இயேசு அழைக்கிறார், அதாவது என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவன் வாலண்டியர் பண்ணல, ஆனா அவனை அழைக்கிறார். இப்போ இங்க வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன், நான் பின்னாடி வர்றேன். ஹி இஸ் வாலண்டியரிங். ஆனா அவன் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிறவன் சொல்றான், என் தகப்பனை அடக்கம் பண்ண இது கேட்கிறான். முந்தினவன் என்ன சொல்றான்னா, என் தகப்பனை அடக்கம் பண்றதுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொன்னா, எங்க அப்பா இறந்த பிறகு நான் அவரை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு கால நாள் எடுக்கும், அதுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இல்ல நீ எப்பொழுது இருந்து நீ என்ன செய்ய, எனக்காக ஊழியம் செய், எவஞ்சலிஸ்ட் ஒர்க்கு நீ பண்ணு என்று, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு என்று அவனுக்கு உத்தரவு சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அவனுடைய தகவல்கள் இருக்கிறார். எப்போ அவனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கணும், எப்போ அவனுடைய ஊழியம் முடியணும், எப்பொழுது அவனுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கை முடியும் என்கிற எல்லா தகவல்களுமே ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது. இப்ப இந்த நபருக்கு என்ன சொல்றான்னா, அவன் நான் பின்பற்றி வருகிறேன் என்று சொல்ல, நான் பின்பற்றுவேன். அப்போ பின்பற்றுவதற்கு அவன் தயாரா இருக்கிறான். இயேசு நோ அப்படின்னு சொல்லல. ஏன்னா அவனை குறித்த தகவல்களும் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கிறது. இயேசு அதை அறிந்திருக்கிறார். அதனால இவன் சொல்லும் பொழுது அவர் அதை மறுக்கவில்லை. ஆனா என்ன சொல்லுகிறார், அந்த நபர் என்ன சொல்லுகிறான்னு பாத்தீங்கன்னா, அவன் என்ன சொல்றான், முதல்ல நான் வீட்டுல போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு, அதாவது குட் பை சொல்லிட்டு, எல்லாருக்கும் நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொன்னா, he wants to take some time. கொஞ்ச நாள், அதாவது இப்போ நான் உங்களுக்கு பின்னாடி வரல ஆண்டவரே, நான் கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒரு 6 மாதம் ஆகட்டும், அல்லது 1 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் திரும்ப உங்களுக்கு பின்னாடி நான் வர்றேன் என்று சொல்லுகிறான். அவனுக்கு அழைப்பு இருக்கிறது என்பதை ஆவிக்குரிய தளத்திலே இயேசு பார்க்கிறார். அவனுக்கு அழைப்பு இருக்கிறதை பார்க்கிறார். அவனை பின்னால வான்னு சொல்லுவதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல அப்படின்னு சொன்னா, he must come immediately. அவன் இப்பொழுதே இயேசுவுக்கு பின்னால் வர வேண்டியவனாக இருக்கிறான். முதல்ல இருக்கிறவனுக்காவது கொஞ்சம் சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் டைம் இருக்குது. அவன் போய் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்றான். ஆண்டவர் அது என் பின்னாடி இல்லை உடனே என் பின்னாடி வான்னு சொல்லலை. அவன் என்ன சொல்றான்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி, உனக்கு எவாஞ்சலிஸ்ட் காலிங் இருக்குதுப்பா, நீ அதை செய் என்று சொல்லிவிட்டார். இன்று என்ன சொல்றாரு, என் பின்னால் வா, உடனே வா என்று சொல்லுகிறார். அதாவது கலப்பையின் மேல் கை வைத்து விட்டவர் பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளத்திலே ஒருவரை குறித்த எல்லா தகவல்களும் இருக்கிறது. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை அங்கத்தினர்களை குறித்தும் நம்முடைய நண்பர்களை குறித்தும் நம்முடைய எதிரிகளை குறித்தும் நம்முடைய ஊரை குறித்து நாட்டை குறித்து எல்லா காரியங்களை குறித்தும் ஆவிக்குரிய தளத்திலே தகவல்கள் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்து தகவல்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதாவது சொல்ல, கலப்பையில கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. அப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அறிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதாவது எல்லாரும் வாங்க எல்லாரும் பிரேயர் மீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரும் ஓடி வந்துட மாட்டாங்க. யார் வருவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆவிக்குரிய தளத்திலே நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள்தான் நம்மை தேடி வருவார்கள். ஊழியத்துக்கும் சரி, என்னோட ஊழியம் செய்யறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் யாரை நியமித்திருக்கிறாரோ அவர்கள் உங்களுக்கு பின்னே வருவார்கள். உங்கள் ஊழியத்தில் தோள் கொடுப்பார்கள். உங்கள் ஊழியத்திற்கு உதவி செய்வார்கள். உங்கள் ஊழியத்திற்கு எல்லா பொருளாதார உதவிகளை செய்வார்கள். மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து செய்வாங்க. இது எல்லாவற்றையுமே தேவன் ஏற்கனவே ஆவிக்குரிய தளத்தில் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். யார் யாருக்கு, எந்த சர்ச்சுக்கு எந்த மெம்பர், இது கூட கர்த்தர் நிர்ணயித்திருக்கிறார். இந்த சர்ச்சுக்கு இந்த நபர் ஒரு ஊழியக்காரராக இருப்பார், அல்ல இந்த நபர் ஒரு உறுப்பினராக இருப்பார் என்பதை குறித்து கர்த்தர் ஆவிக்குரிய தளத்திலே நிர்ணயித்திருக்கிறார்.
அதான் என் ஆடுகள் என்னை அறியும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஆடுகள் என்னை அறியும், என் சத்தத்தைக்கு செவி கொடுக்கின்றன என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய தளத்திலே நம்முடைய தகவல் அனைத்தும் இருக்கிறது, எல்லோருடைய தகவலும் இருக்கிறது. அதை சென்று பார்க்க, ஆவிக்குரிய தளத்துக்குள்ள பிரவேசித்து நாம் அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு அதை அறிந்து கொள்ள உதவி செய்வார். அதை அறிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக, நம்முடைய ஊழியம் ஒரு வெற்றியுள்ள ஊழியமாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள விரும்புகிறேன். See you in the next